உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த ஐஏஎஸ் அதிகாரியும் தமிழக அரசின் எரிசக்தி துறை செயலாளருமான பீலா வெங்கடேசன் செப்டம்பர் 24 அதாவது நேற்று மாலை காலமானார். அவருக்கு வயது 56. கொரோனா பேரிடர் காலத்தில் சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றியதன் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்றவர். இதன் பிறகு பல்வேறு துறைகளில் பணியாற்றியிருக்கிறார். சரி, யார் இந்த பீலா ராஜேஷ்? இவரின் முழு பின்னணி என்ன? இவருக்கு என்ன ஆனது? எதனால் உயிரிழந்தார்? போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெங்கடேசன் ராணி தம்பதிகளுக்கு மகளாக 1969ஆம் ஆண்டு பிறந்தவர் பீலா. தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட வெங்கடேசன் 1962ஆம் ஆண்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியாக தொடங்கி காவல்துறையினருக்கு முன்மாதிரியாக விளங்கியவர். அது மட்டுமல்ல, போலீஸ் டிஜிபியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். பீலா வெங்கடேசனின் அம்மா ராணி வெங்கடேசன் பாரம்பரிய காங்கிரஸ்காரர். நாகர்கோவிலை பூர்வீகமாக கொண்ட ராணி வெங்கடேசன் 2006ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சாத்தான்குளம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர். பீலா சென்னையில் படித்து வளர்ந்தவங்க. பள்ளி பருவம் முதலே வகுப்புல முதல் ரேங்க் எடுக்கக்கூடிய மாணவியா. எப்போதும் படிப்பு என்றுதான் இருப்பாங்களாம். படிப்பிலும் மதிப்பெண்கள் எடுப்பதிலும் நம்பர் 1 அப்படிங்கிறதுனால சென்னை மருத்துவக் கல்லூரியில MBBS சீட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சென்னை மருத்துவக் கல்லூரியில MBBS முடிச்சாங்க. பீலா வெங்கடேசனும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் கல்லூரியில ஒரே வகுப்பில் படித்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பிறகு இந்திய குடிமை பணியில சேரக்கூடிய கனவை நோக்கி முயற்சி மேற்கொள்றாங்க பீலா வெங்கடேசன். அதனை அடுத்து 1997ஆம் ஆண்டு IAS தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க. தொடக்கத்தில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பணியாற்றிய இவங்க மத்திய ஜவுளித்துறை மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறையிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்திருக்காங்க. 1989ஆம் ஆண்டு ஒடிசா கேடர் IPS அதிகாரியான ராஜேஷ் தாஸை காதலித்து 1992ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க பீலா வெங்கடேசன். திருமணத்திற்கு பிறகு ராஜேஷ் தாஸ் தமிழகத்துக்கு தன்னுடைய பணியிடத்தை மாற்றிக்கிறாரு. இவர்களுக்கு பிங்கி பிரித்தி அப்படிங்கிற 2 மகள்கள் இருக்காங்க. பீலா 1997ஆம் ஆண்டு IAS ஆகிறாங்க. முதலில் இவருக்கு பீகார் மாநில கேடர் தான் ஒதுக்கப்படுது. பிறகு IPS அதிகாரியான கணவர் தமிழகத்தில் பணிபுரிவதை மேற்கோள் காட்டி 2000ஆவது ஆண்டு தமிழகத்துக்கு தன்னோட பணியிடத்தை தற்காலிகமாக மாற்றிக்கிறாங்க. பிறகு 2003ஆம் ஆண்டு பீகார்ல இருந்து பிரிந்து புதிதாக உதயமாகுது ஜார்க்கண்ட் மாநிலம். அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு மாற்றப்படுறாங்க பீலா வெங்கடேசன். பின் மத்திய அரசின் பணிக்கு சென்றவர். இந்திய ஹோமியோபதி மருத்துவம், மத்திய ஜவுளித்துறைகளிலும் பணியாற்றியிருக்காங்க. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் தமிழக கேடர் இவங்களுக்கு கிடைக்குது. அதுவும் தமிழகத்தில் செங்கல்பட்டில் துணை கலெக்டர், நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்காங்க. அதன் பிறகு சுகாதாரத்துறை செயலாளராக 2019ஆம் தேதி பிப்ரவரி மாதம் பொறுப்பேற்கிறாங்க. கொரோனா காலத்தில் ஒவ்வொரு நாளும் கொரோனா சூழல் பற்றிய பிரஸ் மீட்களை அளித்து வந்தாங்க பீலா வெங்கடேசன். இதனால அப்போது தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முகமாக பீலா வெங்கடேசன் இருந்தாங்க. கொரோனா பற்றிய குழப்பம் மக்களிடையே குறைய இவங்க தான் முக்கியமான காரணமா இருந்தாங்க. 2020ஆம் ஆண்டு வணிக வரித்துறைக்கு மாற்றப்படுறாங்க. அதற்கு பிறகு தற்போது கடைசியாக எரிசக்தி துறை முதன்மை செயலாளராக பணியாற்றினாங்க. திருமணத்திற்கு பிறகு பீலா ராஜேஷ் என அழைக்கப்பட்டாங்க. ஆனால் முன்னாள் டிஜிபியான ராஜேஷ் தாஸ் பாலியல் புகார்ல 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதுனால அவங்க தன்னுடைய பெயரை பீலா வெங்கடேசன் என மாற்றிக்கிறாங்க. அதற்கு முன்பு கணவரை விவாகரத்தும் செய்துறாங்க. இந்த சூழலில் தான் அவங்களுக்கு மூளையில டியூமர் கண்டறியப்பட்டிருக்கு. இதன் காரணமா அவங்க தொடர்ச்சியா சிகிச்சையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட உடல்நிலை சீராகல. குறிப்பா கடந்த 2 மாதங்களாக அவங்க தேனாம்பேட்டையில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க. மருத்துவமனையில அவங்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இருந்தாலும் மூளையில ஏற்பட்ட டியூமரை குணப்படுத்த முடியல. இதனை அடுத்து அவங்கள சிறுதாவூர் அருகே இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கேயே அவங்க காலமாகிறாங்க. கொரோனா பிரஸ் மீட்களால ஃபேமஸ் ஆனவங்க தான் பீலா வெங்கடேசன். மக்களிடையே பரவலாக அறியப்பட்ட அதிகாரியாக இருந்த பீலா வெங்கடேசனுடைய மறைவு பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கணவரை பிரிந்து தாய் பீலா IAS தனித்து வசித்து வந்த நிலையில் அவங்க கூட தான் அவங்களோட மகள்களும் இருந்தாங்க. இந்த நிலையில உடல்நலக்குறைவு காரணமாக பீலா IAS 2 மகள்களும் அவருக்கு அருகில் இருந்து கவனித்து கொண்டதா சொல்லப்படுது. தந்தையை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில தற்போது உடல்நலக்குறைவால் தாயும் இறந்த நிலையில் அவரது 2 மகள்களும் மிகுந்த சோகத்தில் உள்ளனர்.